புதுசா யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஒரு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் கிரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட் நியூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ரிசல்ட்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட் இருக்கிறதே கிளிக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் கிரியேட் அன் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணலாம். இதில் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இப்போ நம்ம சேனல் யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிக்கிறனால அந்த சேனலோட நேமு முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணிடுங்க. என்ன நேமில் சேனல் ரன் பண்ண போகிறீங்க. என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் வைக்கிறது நம்மளோட நேமு ஒரு பிராண்டிங்காக க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்மளோட நேமை வைக்கிறது நல்லது. நீங்கள் யூடியூப் சேனல் போய் ஹெல்த் டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நிறைய சேனலோட நேம் எல்லாம் வரும். ஒவ்வொருத்தரும் வீடியோலாம் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு சேனல் பேர் என்ன மாதிரி வச்சுருக்காங்கிறத நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஒரு ஐடியா கேதர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு புது நேம் ஒன்று கிரியேட் பண்ணலாம். யூடியூப் சேனல் நேம் ரிப்பீட்டேஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களோட பிராண்டு உங்களுக்கு யூனிக்காக இருக்கணும். மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி நேம் வச்சுருந்தாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். யாரோட சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் வருது, எதை விரும்புகிறாங்களோ அந்த சேனலை பர்டிகுலராக சர்ச் பண்ணும்போது வேறு நம்ம பேரில் வேறு சேனல் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு ஹைலைட் ஆகும். அப்போ நம்ம சேனல் ப்ரமோட் ஆகிறது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு. அதனால் உங்களோட சேனல் நேம் யூனிக்காக வைக்கிறது நல்லது. அப்போ அந்த நேமை நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்குங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது ஆர்ஜே மீடியான்னு இருக்குன்னா ஆர்ஜேங்கிறது ஃபர்ஸ்ட் நேமாகவும், மீடியாங்கிறது செகண்ட் நேமாகவும் கொடுக்கலாம், லாஸ்ட் நேமாகவும் கொடுக்கலாம். யூசர் நேம் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டு இந்த நேமில் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆர்ஜே மீடியான்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறோம்னா அந்த நேம்லேயும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ இந்த நேம் வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு கர்சரை வெளியில் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நேம் அவைலபிலிட்டி செக் பண்ணி அதை சொல்லும். இந்த நேமில் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லுது. இப்போ நம்ம அதை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கணும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுக்கணும். அப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நீங்கள் ஒரு ஃபெமிலியரான பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. மறக்கக்கூடாது பாஸ்வேர்டு. மறந்தால் நம்ம ரெக்கவரி பண்ணலாம். போச்சுன்னா மறுபடியும் நம்ம அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. அந்த பாஸ்வேர்டு அப்படியே ரிப்பீட் பண்ணி காடி நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கொடுத்தாச்சுன்னா அடுத்து ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்போம். இதில் நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஓகே, எனக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கு. வெரிஃபிகேஷன் கோடு இந்த காலத்தில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்ததில் ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் கேட்கும். ரெக்கவரி இமெயில் ஐடிங்கிறது உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அது கொடுங்க. இது ஆப்ஷனல் தான், கொடுக்கலாம் இல்லை கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இதில் டேட்டா பர்த் கொடுங்க. இதில் ஜெண்டர் கொடுங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். நீங்கள் அதை ஸ்கிப் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அக்ரி கொடுத்துருங்க. ஐ அக்ரின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அது கொடுத்துருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அதாவது கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த எல்லாத்துக்கும் ஜிமெயில் அக்கௌண்ட் த்ரூ தான் லாகின் கிடைக்கும். நம்ம மெயில் ஐடி மூலமாக லாகின் பண்ண யூடியூப் சேனலில் இப்போ நமக்குன்னு சொந்தமாக எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லோகோ ஐக்கான் இருக்கு இல்லையா, ஆர்ஜின்னு சொல்லிட்டு, இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ சேனல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. இப்போ இதில் நம்ம சேனல் கிரியேட் பண்ணும்போது நமக்கு ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும். இந்த ப்ரொஃபைல் பிக்சர் நம்ம சொந்த போட்டோ தான் வைக்கணுமான்னா வேண்டியதில்லை. நம்ம சேனல் என்ன டைப் ஆஃப் சேனல் கிரியேட் பண்ண போகிறோமோ அது சம்மந்தமான ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் வைக்கலாம். ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும், நம்ம தான் அந்த வீடியோ போடுறோம். இப்போ நம்ம வீடியோ நல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம ஃபேஸ் பார்த்து நீங்கள் என்ன நேம் சேனலுக்கு அவங்க பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணிடுங்க. நேம் என்ன நேமில் நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ண போகிறீங்க அந்த நேம் இங்கே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ சேனல் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இதில் கஸ்டமைஸ் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. இந்த சேனல் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. சேனலோட டேஷ்போர்டு இதாக இருக்கும். இதில் டேஷ்போர்டு இருக்கு இல்லையா, இந்த டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது, இதெல்லாமே இங்கே தான் பண்ணணும். இப்போ இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோடு வீடியோஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் இதை கமெண்ட் சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.